ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. முயற்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவுமே முயற்சிகளினால் அல்ல, எல்லாம் தேவ கிருபையினால் மட்டுமே நடக்கும் என்று சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் தேவ கிருபையினால் தான் எல்லாம் ஆகும் என்பதால் முயற்சிக்கு அவசியமே இல்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. முயற்சிகளை மட்டுமே சார்ந்து செயல்பட்டால் அதனால் சுயத்திறன்தான் உருவாகும் என்பது உண்மை. ஆனால் தேவ கிருபையை சார்ந்து நாம் முயற்சிக்காமலே எல்லாம் தானாக நடந்துவிடும் என்பதும் தவறான சிந்தனை. மனிதன் தன்னுடைய சுய ஆற்றலை அதிகமாக நம்பி அதனை சார்ந்து முயற்சிப்பது பரிசுத்த விளைவுகளை தராது. ஆனால் தேவ ஆற்றலை சார்ந்து முயற்சிக்காவிட்டாலும் பரிசுத்த விளைவுகள் ஏற்படாது. அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை முயற்சிகள் எதுவுமின்றி தானாக எளிதாக நடந்துவிடும் என்று நம்புகின்றார்கள். அவ்விதமான நம்பிக்கையின் பின்னணியில் வெற்றிகளை காண முடியாமல் போகும்போது முடியவில்லையே என்று சோர்ந்து போகின்றனர். பாலியல் சம்பந்தமான விஷயங்களிலும் நற்குணம் சம்பந்தமான விஷயங்களிலும் பிறருடைய அநீதியான விஷயங்களை தாங்குகின்ற விஷயங்களிலும் பலர் தோற்று போய் விடுகின்றனர். அதற்கு முக்கியமானதோர் காரணம் முயற்சிகளும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளாததால் தான். பார்வோனிடமிருந்து எபிரேய மக்களை விடுவிக்க தேவன்தான் மோசேயை எகிப்துக்கு அனுப்பினார். ஆனாலும் உடனேயே அது நடந்து விடவில்லை. 9 முயற்சிகளில் தோல்வி கண்ட பின்னரே நடந்தது. ஆனால் மோசே தேவ பலத்தையும் வழிகாட்டுதலையும் சார்ந்து திரும்ப முயற்சிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. இராணுவத்தில் சேர்ந்து யுத்த களத்தில் போய் நின்று சண்டை போடுவது எளிதாக நடந்து விடுமா? நாம் தேவ கிருபையைத்தான் நம்பி தேட வேண்டும். அதற்காகவே ஜெபிக்கவும் வேண்டும். அதற்காகவே நாம் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். இப்போது நமக்காக தேவன் வந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னோக்கி போக வேண்டும். முடியாதவைகள் போல் இருந்தாலும் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்ற விசுவாசத்தோடு முழு பலத்தோடு முயற்சிக்க வேண்டும். சிந்தனைக்கு: உண்மையற்றவனின் உயர்வுகள் அவனை மகிழ்விப்பதில்லை. உண்மை உள்ளவனின் தாழ்வுகள் அவனை சங்கடப்படுத்துவதில்லை. உண்மையற்றவனின் உயர்வுகள் அவனை மகிழ்விப்பதில்லை. உண்மை உள்ளவனின் தாழ்வுகள் அவனை சங்கடப்படுத்துவதில்லை.